ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் பர்சனோட இன்டென்ஷன் என்ன, அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அது பார்த்துட்டு உங்ககிட்ட திரும்ப வருவாங்களா, ரீயூனியன் நடக்குமா, அதையும் நம்ம பார்த்துடலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் பர்சனோட நோக்கம், இன்டென்ஷன் என்ன, உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. உங்கள் நேமை ரிப்பீட் பண்ணுங்கள். உங்கள் பர்சன் வந்து ரொம்ப கரியர் ஓரியன்டாக இருப்பாங்க, சரிங்களா? அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து கோல் இருக்கும், அதை அச்சீவ் பண்ணணும், அதை நோக்கி போகிற ஒரு பர்சனாக இருப்பாங்க. இதில் நிறைய பென்டக்கிள்ஸ் அண்ட் ஸ்வாட்ஸ் தான் வந்திருக்கு. கப் கார்டு வந்து இல்லை. ஐ மீன் லவ் வந்து இங்கே கம்மியாக இருக்குது, சரியா? அவங்க வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் லாஜிக்காகவும் திங்க் பண்ணுற பர்சனாக இருக்காங்க. அதனால தான் உங்களுக்குள்ள ப்ராப்ளமே வருதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப இமோஷ்னலான பர்சனாக இருப்பீங்க. பார்க்குற வியூவர்ஸ் ரொம்ப இமோஷ்னல், ஒரு கேர் பண்ணுறவங்க, நிறைய லவ் காமிக்கிற ஒரு கேரக்டராக இருப்பீங்க. ஸோ உங்கள் பர்சன் வந்து அப்படி உங்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டராக தெரியுறாங்க. லைஃப்பில் என்ன வேணுமோ, எது ப்ராக்டிக்கலோ அந்த மாதிரி நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம். அண்ட் எதுவுமே எல்லாமே வந்து மைண்ட்லேருந்து யோசிப்பாங்க, ஹார்ட்லேருந்து அவங்க எந்த ஒரு முடிவு எடுக்காத ஒரு பர்சன் மாதிரி தெரியுறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் மெயின் என்ன ஒரு விஷயம்னா, அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்குது, சரிங்களா? ரொம்ப அட்ராக்ஷன் இருக்குது. ஃபாஸ்ட்டாக அப்ரோச் பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ பிரேக் தான். இப்போ நீங்கள் 2 பேரும் வந்து பேசிக்காமல் இருக்கீங்க, நோ கான்டாக்டில் இருக்கலாம், ஒரு ஆன் அண்ட் ஆஃபில் போகலாம். சம்திங் இஸ் மிஸ்ஸிங் இன் யுவர் ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி நீங்கள் ஒரு சந்தோஷம் இல்லை, நிறைய கவலை, ஏதோ உங்களை சீட் பண்ணியிருக்காங்க. சீட்டுங்கிறத தாண்டி இதில் சிலர் வியூவர்ஸோட பர்சன் வந்து உங்ககிட்ட தேர்ட் பார்ட்டி இருக்கிறதே மறைச்சிருந்துருப்பாங்க. இந்த 3 கார்டு அதான் தெரியுது. அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கு. சிலருக்கு தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்குன்னு தெரிஞ்சும் உங்ககிட்ட பழகி இருந்திருக்கலாம். ஐ மீன் நீங்க பழகி இருந்திருக்கலாம். ஓகே, என் பர்சனுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கு, அது ஒய்ஃபாவும் இருக்கலாம், எதுவா ஓகே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு சில வியூவர்ஸ் பழகி இருந்திருப்பீங்க. சிலர் வந்து தெரியாம உங்ககிட்ட மறைச்சிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி இருக்குங்கிறதே மறைச்சிருந்திருப்பாங்க. சடனாக உங்ககிட்ட வந்து அவங்க ஃபேமிலி அப்போ ஒரு டெம்பரரியான ஒரு அட்ராக்ஷன் சொல்லலாம் உங்கள் மேலே. அப்போதைக்கு அவங்க ஃபேமிலியிலேருந்து பாருங்களேன், அவங்க ஃபேமிலியிலேருந்து திரும்பி உங்கள் பக்கம் பார்க்குற மாதிரி தெரியுது. ஸோ சடனாக அந்த மாதிரி உங்ககிட்ட வந்திருந்திருக்காங்க. அவங்க இன்டென்ஷன் வந்து உங்களோட லவ் தேவை, உங்களோட நர்ச்சரிங், உங்களோட கேரிங், அது எல்லாமே தேவை, சரியா? சடன் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இதில் தான் இருக்காங்க. அட்ராக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் ரொம்ப லாஜிக்காக திங்க் பண்ணுறவங்க. பேஷன் இருக்குது கண்டிப்பாக. இந்த ரிலேஷன்ஷிப்பு இல்லாமல் அவங்க லைஃப் வந்து நினச்சி பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு பேஷன், ஒரு தீவிரமான ஒரு உணர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, உங்கள் மேலே அது கண்டிப்பாக இருக்குது. அண்ட் ஆனால் இன்னும் வந்து அவங்க பாஸ்ட்ல உங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள், அது இப்போ ஏதாவது சண்டை போயிட்டு இருக்குன்னா அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கேரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் உங்ககிட்ட வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகாமல், மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லாமல், ஜஸ்ட் லைக் தட் ஒரு சர்ஃபேஸ் லெவலில் உங்ககிட்ட பழகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்களோட இன்டென்ஷனே வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும், எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, நான் என் ஃபேமிலியை விட்டுட்டு உங்ககிட்ட வந்து நான் லாங் டேர்ம் கடைசி வரைக்கும் இருக்க முடியாது, நீ கேட்குற ஸ்டேபிளான லைஃப் என்னால் கொடுக்க முடியாது, நீ என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருக்கு.
நீங்க வந்து நீங்க சிலருக்கு வந்து உங்ககிட்ட ஃபினான்ஷியலா கண்டிப்பா எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா எடுத்தோனயுமே பென்டக்கிள்ஸ் தான் அதிகமா வந்திருக்கு. ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து உங்ககிட்ட வந்து நெறையாவே எதிர்பார்க்கிறாங்க. அவங்க கரியருக்கு, அவங்க ஃபியூச்சருக்கு வந்து தேவைன்னு நெனைக்கிறாங்க. உங்களோட சப்போர்ட், இல்ல ஃபினான்ஷியலா நீங்க வந்து ஹெல்ப் பண்ணாத ஒரு பெர்சனா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல, அட்லீஸ்ட் உங்க எனர்ஜி வேணும் அப்படிங்கிற மாரி தான் நெனைக்கிறாங்க. நீ கூட என்கூட இருக்கணும். நீ கூட இருந்தா நான் என் ஃபியூச்சர வந்து அழகா கொண்டு போவேன். அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அண்ட் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு. சரியா? நீங்க அவங்கள நம்பணும்னு நெனைக்கிறாங்க. நான் ஹானஸ்ட்டா தான் இருக்கேன். நீ என்னைய தப்பா நெனைக்காத. நீ என்னைய ட்ரஸ்ட் பண்ணு. உங்களுக்கே ட்ரஸ்ட் போயிருச்சு. அவங்களோட பிஹேவியர், அவங்க உங்கள நடத்துன விதம், அவங்க மேல ஒரு நம்பிக்கை இல்லாத மாரி தான் நீங்க இருக்கிற மாரி இருக்கு. ஸோ எனக்கு இன்னொரு சான்ஸ் குடு. நான் சில விஷயங்கள மறைச்சுட்டேன். சில விஷயங்கள நான் சொல்லாம தான் இருக்கேன். பட் இது என்னோட சூழ்நிலை. ஆனா எனக்கு இன்னொரு சான்ஸ் குடு அப்படிங்கிற மாரி இருக்காங்க. ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு. உங்க பெர்சன் நெறைய விஷயங்கள் வந்து மறைக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி வந்து இங்க யாரா வேணாலும் இருக்கலாம். சரியா? தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. தேர்ட் பார்ட்டி யாரா வேணாலும் இங்க இருக்கலாம். ஆனா கரியருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்குற ஒரு பெர்சனா இருப்பாங்க. அவங்க ரிலேஷன்ஷிப்க்கு நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் போடணும்னு நெனைக்கிறாங்க. நீங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க. இல்ல அவங்களுக்கான அட்டென்ஷன் குடுக்காம, இந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம, நீங்க உங்க இதுல இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடு. ஏதாவது வந்து வொர்க் பண்ண முயற்சி பண்ணு. இத வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு வந்து உன்னோட கோஆப்பரேஷன் வேணும் அப்படிங்கிற மாரி தான் இருக்காங்க. நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஓகேவா? நீங்க வந்து ஆக்ஷன் எடுத்து வரணும். ஏன்னா நீங்க நான் தான் என்னோட ஹார்ட் தான் வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு. ஸோ நீ ஆக்ஷன் எடுத்து என்கிட்ட வா. அதுதான் அவங்களோட இது. ஆம். உங்களை வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான பெர்சன் கண்டிப்பா உங்ககிட்ட ஃபினான்ஷியலா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல அட்லீஸ்ட் உங்களோட எனர்ஜி அவங்களுக்கு தேவைப்படுது. உங்க வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்களுக்கு தேவைப்படுது. கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற மாரி தான் இருக்காங்க. எனக்கு தேர்ட் பார்ட்டியும் வேணும், நீயும் வேணும். அதுதான் அவங்களோட இன்டென்ஷன். இந்த ரிலேஷன்ஷிப்ல என்னால தேர்ட் பார்ட்டிய விட்டுட்டு வர முடியாது. உன்னை என்னால விட முடியாது. நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாரி தான் இருக்காங்க. சரியா? இதுல வந்து கன்னி இருக்கு. மகரம் இருக்கு. ரிஷபம் இருக்கு. அண்ட் மிதுனம், கும்பம், துலாம் இதெல்லாம் இருக்கு. நீங்களா இருக்கலாம், இல்ல உங்க பெர்சனா இருக்கலாம். நெறைய நீங்க வந்து குழம்பிட்டு இருக்கீங்கன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. நீங்க குழப்பத்துல இருக்கீங்க. நீங்க வந்து மூவ் ஆன் ஆகிடுவீங்களோன்னு அவங்க பயப்படுறாங்க. ஆ நீ வந்து என்னைய விட்டுட்டு போயிறாத அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்காங்க. என் கூட எப்ப வருவ? அந்த வெயிட்டிங் எனர்ஜி நல்லாவே தெரியுது. ஏன்னா நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பெர்சன். ரொம்ப ஸ்ட்ராங் பெர்சனாலிட்டி. இப்ப நீங்க ரொம்ப ஸ்டேபிளா உங்க லைஃப்ப கொண்டு போயிட்டுருக்கீங்க. உங்க பெர்சன் தான் வந்து பயங்கர ஹார்ட் பிரேக்ல இருக்காங்க. அவங்க பண்ணுனத நெனச்சு வந்து கொஞ்சம் குற்ற உணர்ச்சி இருக்கு. நீங்க அவங்கள நம்ப மாட்டேங்கிறீங்கங்கிற வலி இருக்கு. கன்ஃப்யூஷன்ஸ் அதிகமா இருக்கு. உங்கள வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதான் அவங்களோட இன்டென்ஷனே. உங்கள மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்க வந்து வேணுமா, வேணாமா ஜக்லிங்ல இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. இதுல வந்து உங்க பெர்சன் என்ன நெனைக்கிறாங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறனால தான் அவங்கள விட்டுட்டு போயிருந்திருக்கீங்க. அல்லது டிஃபரன்ஸ் இருக்கலாம். அது ஒப்பீனியன்ல உங்களுக்கு 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்திருக்கலாம். நெறைய ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்கலாம். அதனால விட்டுட்டு போயிருக்கீங்க. இங்க லவ் இருக்கு. அவங்களோட எனர்ஜிய பொறுத்தளவுக்கு, அவங்களோட இன்டென்ஷன பொறுத்தளவுக்கு லவ் இருக்கு. பட் அவங்க கிளாரிட்டி கிடையாது. ஸ்டே பண்ணணும்னு நெனைக்கிறாங்களே தவிர, அதுக்கான ஒரு கிளாரிட்டி குடுக்கணும். ஃபுல்லா ஓப்பன் பண்ணி என்னன்னு சொல்லணும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜில தெரியல. அவங்களுக்கு வொர்க் முக்கியம். அவங்க ஃபேமிலி முக்கியம். அத நீங்க வந்து கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு, நீங்க நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கிறாங்க. இதுல நெறைய பேர் வந்து நீங்க அந்த பெர்சன் தேர்ட் பார்ட்டிய விட்டுட்டு வா அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பீங்க. பட் அவங்கனால முடியல. அவங்க வந்து எனக்கு தேர்ட் பார்ட்டியே முக்கியம். நீயும் முக்கியம். அத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாரி தான் உங்ககிட்ட எதிர்பார்ப்பு அந்த மாரி தான் இருக்கு. அவங்களோட எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். என்ன சொல்ல வர்றாங்க? டெலிபதி கம்யூனிகேஷன் போயிட்டு தான் இருக்கு. அவங்க இன்ட்யூஷன் வந்து உங்க எனர்ஜிய வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கு. நெறைய சாங்ஸ் கேட்குறாங்க. உங்கள பத்தின சாங்ஸ் கேட்குறாங்க. உங்களோட எனர்ஜிய வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்க வந்து
ஸோ இந்த 2 கார்டுமே வந்து உங்களோட பியூட்டிய தான் வந்து குறிக்குது. நீங்க உங்களோட ஆரா வந்து வேற லெவல்ல இருக்கு. அதனாலேயே அவங்க வந்து கொஞ்சம் இன்டிமிடேட் ஆகுறாங்க. உங்ககிட்ட வர்றதுக்கே வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. நீங்க ரொம்ப ஒரு சாஃப்ட் ஹார்ட்டடான பெர்சன். அத அவங்க அட்மையர் பண்றாங்க. ரொம்ப ரசிக்கிறாங்க. உங்கள நினைச்சு நெறைய பாட்டு கேட்கறாங்க. உங்களுக்கு டெடிகேட் பண்ண சாங்ஸ்லாம் கேட்கறாங்க. அவங்க இன்ட்யூஷன் வந்து நல்லாவே கைட் பண்ணிட்டுருக்கு. இது என்ன மாரியான ஒரு ரிலேஷன்ஷிப்? என்ன போயிட்டுருக்கு? இந்த பெர்சன் யாரு? என் லைஃப்ல வந்து எதுக்கு இப்படி ஒரு வழி குடுக்குறாங்க? அந்த மாதிரி. அவங்க இன்டென்ஷன் அப்படின்னு நம்ம ஓவரால் பார்க்கும்போது, "நீ என்ன புரிஞ்சுக்கோ. என்னோட லைஃப் இப்படிதான். இதுல வந்து உனக்காக நான் எஃபோர்ட் போட்டுலாம் வர முடியாது. நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். நான் பிராக்டிகலா, லாஜிக்கா தான் திங்க் பண்ணுவேன். ஸோ நீ கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு நடந்துக்கோ. ஆனா நீ எனக்கு வேணும்." இதுதான் வந்து அவங்களோட இன்டென்ஷனா இருக்கு. இதுல பவுண்டரி எனக்கு தெரிஞ்சு நீங்க பவுண்டரி செட் பண்ண மாரி இருக்கு. சரியா? போதும், ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டீங்க. நீங்க பவுண்டரி செட் பண்ணது வந்து அவங்க போதும், என்னை உள்ள விடு, உன் லைஃப்குள்ள விடு அப்படிங்கிற மாரி தான் இருக்காங்க. உன்னைய நான் லூஸ் பண்ண முடியல. நான் லூஸ் பண்ண மாட்டேன். நீ எஸ், உங்க வேல்யூ பாட்டம் டெப்த். உன்னை லூஸ் பண்ண விரும்பல. இப்பதான் எனக்கு உன்னோட வேல்யூ தெரியுது. இப்பதான் உன்னோட எவ்வளவு இம்பார்ட்டன்டான பர்சன் என் லைஃப்லன்னு தெரியுது. நீ வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு இருக்க. அதை வந்து எடுத்துரு. என்னை வந்து உன்னோட லைஃப்குள்ள விடு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. உங்களோட பியூட்டி வந்து அவங்க ரொம்ப ரசிக்கிறாங்க. நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல். இன்சைட் அவுட் சைடுன்னு சொல்லலாம். நீங்க ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடும் கூட. சரியா? ஸோ உங்கள மிஸ் பண்ணத நினைச்சு தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக் அதிகமா இருக்கு. ஐ திங்க் அவங்க ஃபேமிலியில வந்து அவங்களுக்கு எதிர்பார்க்கிற லவ் வந்து கிடைக்காத மாரி தான் இருக்கு. சரியா? அவங்க லவ் எதிர்பார்க்குறாங்க, கிடைக்கல. உங்களை வேல்யூ பண்ணாம விட்டுட்டாங்க. ஸ்பை பண்றாங்க. ஸ்பையிங் நடக்குது. நீங்க என்ன பண்றீங்க? சோஷியல் நெட்வொர்க்ல நீங்க போடுற ஸ்டேட்டஸ்ல இருந்து, உங்க டிபில இருந்து அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பிளாக் உங்களே அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து இந்த கார்டு வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகாது. ஆர் பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல மேபி மியூச்சுவல் ஃப்ரெண்டு மூலயமா உங்களுக்கு அவங்க கேட்கலாம், என்ன நடக்குது, என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது கூட அந்த மாதிரி கூட அவங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படலாம். சரியா? இதுல அவங்க ஃபினான்ஷியலா கண்டிப்பா உங்ககிட்ட சப்போர்ட் எதிர்பார்க்குறாங்க. நிறைய பேர் வியூவர்ஸ் வந்து நீங்க ஃபினான்ஷியலா வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. இதை வந்து நீங்க லவ்னு நினைச்சுட்டு இருக்கீங்க. பட் அவங்களுக்கு லவ்ங்கிற கப் கார்டு வந்து வரல. சரியா? லவ்வை தாண்டி அவங்களுக்கு வந்து பண தேவை இருக்கு, உங்களோட எனர்ஜி தேவை இருக்கு, உங்க லவ் தேவை அவங்களுக்கு. நான் லவ் பண்றேனா இல்லையாங்கிறது இங்க இல்ல. நீ என்னை லவ் பண்ணு. அந்த மாதிரியான ஒரு பெர்சனா தான் இருக்காங்க. நான் உன்னை ஏமாத்தினாலும் ஓகே, உங்கள்கிட்ட மறைச்சாலும் சரி, நீ என்ன நம்பு. அந்த மாதிரி. ஓகே, நான் இப்படிதான் இருப்பேன். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பட் நீ உன்னோட உன்னோட கேரக்டர் என்ன? நீ லவ் காமிக்கிறது, கேர் பண்றது. நீ என் மேல வந்து ட்ரஸ்ட் வச்சே ஆகணும். அதை நீ வந்து ஃபாலோ பண்ணு. நீ என்கிட்ட வந்து சண்டை போடாத. நீ தேர்ட் பார்ட்டிக்காக வந்து என்கிட்ட சண்டை போடாத. தேர்ட் பார்ட்டினால நமக்குள்ள பிரச்சனை வேணாம். அது வந்து எனக்கு எப்பயுமே இருக்கும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் இருக்கு. சரியா? இதுதான் உங்களோட இன்டென்ஷன். ஓகே, அவங்க உங்ககிட்ட வந்து வருவாங்களா? ஐ மீன் தேர்ட் பார்ட்டிய விட்டுட்டு வருவாங்களா? ஆர் அட்லீஸ்ட் உங்கள தேடி வருவாங்களா? அப்படிங்கிற மாரி நம்ம பார்த்துரலாம். அவங்க உங்கள நோக்கி வருவாங்களா? இப்ப தேர்ட் பார்ட்டி இருக்குன்னா, தேர்ட் பார்ட்டிய விட நீங்க தான் முக்கியம்னு உங்ககிட்ட வருவாங்களா? ஆர் தேர்ட் பார்ட்டி இல்லாதவங்களுக்கு ஜஸ்ட் உங்கள நோக்கி ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா? அப்படின்னு பார்க்கலாம். உங்க பெர்சன் நினைச்சுக்கோங்க. வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சரியா? ஆனால் சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் ஹீல் ஆகணும், காமாக செட்டில் ஆகணும். இப்போ அவங்க ரிலேஷன்ஷிப்பில் நிறையா சண்டை போயிருக்கு, இல்லை ஒரு மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்கள் 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி போகலை, நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகுதுங்கிற பட்சத்தில் அவங்க அதெல்லாம் கொஞ்சம் காமாக செட்டில் ஆகணும். அவசரப்பட மாட்டாங்க. கொஞ்சம் ஹீல் ஆகணும், பேலன்ஸ் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக தான் வருவாங்க. கொஞ்சம் பொறுமை அதிகமாக உங்களுக்கு தேவை. சரியா? அவங்க பொறுமையாக தான் வருவாங்க. ஹீலிங்கில் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள்ல இருந்து மறந்துட்டு வெளியில் வர பார்க்குறாங்க. நீங்கள் பேசின வார்த்தை அதெல்லாம் மறந்துட்டு வெளியில் வர பார்க்குறாங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
இது வந்து அவங்க வருவாங்கங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான இண்டிகேஷன் சொல்லலாம். உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது, உங்களை நினச்ச ஃப்யூச்சராக பிளான் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக இல்லாமல் ஒரு சீரியஸான பிளானாக தான் இருக்கும். ஃப்யூச்சர் பிளான் பண்ணுற எனர்ஜி மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்காக ஒரு சுச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து அவங்களுக்குலாம் நிறைய ஓவர் திங்கிங் போயிட்டுருக்கு, நிறைய தாட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ காம் ஆகி பேலன்ஸ் ஆகி அந்த சுச்சுவேஷன் எப்போ வந்து காம் ஆகும், அது வந்து டபுள் கன்ஃபர்மேஷன். 2 கார்டுமே வந்து சுச்சுவேஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் ஆஃப் ஸ்பாட் வந்திருக்கு. ஸோ சடனாக ஒரு கம்யூனிகேஷன் வரலாம், நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் சடனாக உங்களுக்கு வரலாம். உங்களுக்கு சோஷியல் மீடியா மூலிமா உங்களுக்கு ஏதாவது சைன் கொடுக்கலாம், ஸ்டேட்டஸ் மூலிமா உங்களுக்கு ஏதாவது சொல்ல வரலாம், அல்லது யூனிவர்ஸ் மூலமாக. நான் ஃபெதர் இருக்கிறதுனால நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன், சரியா? யூனிவர்ஸே வந்து அவங்களுக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணும், பர்சன்ட்டப்போ அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணும். ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வரும் சடனாக உங்களுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கும். ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து இதில் ஒரு கம்பேக் எனர்ஜி தெரியுது, வருவாங்க. கொஞ்சம் டைம் வந்து உங்களுக்கு வந்து அன்பிரடிக்டபிள், இப்போயே சொல்ல முடியாது. சடனாக வரலாம், சரியா? இந்த டைமில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஷியோராக வருவாங்க. ஸோ இதுதான் வந்து உங்கள் பர்சன் வந்து திரும்ப வர்றதுக்கான கார்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.